இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மார்வல் ப்ராஜெக்டா ஒண்டர் மேன் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது டிசம்பர் மாசமே வாரத்துக்கு ஒரு எபிசோடா ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த சீரிஸ்க்கு போதுமான ஹைப் இல்லாததுனால ஜனவரி மாசத்துக்கு டிலே பண்ணி எல்லா எபிசோடும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் எக்கோ சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரிஸ்க்கு எந்த அளவுக்கு ஹைப் இருந்ததோ அதை விட இதுக்கு ஹைப் கம்மியாக தான் இருக்கு. டோட்டல் 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 25 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இப்போ இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, சீரிஸோட ஹீரோ ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. பட் நியூஸே இல்லை. அப்படி ஹீரோ நார்மலான வாழ்க்கையை வாழும்போது திடீர்னு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த பவர் வச்சு என்னென்ன பண்ணாங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட கதை. அண்ட் இது மார்வல் சீரிஸ் கூட. இது என்னதான் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல இருந்தாலுமே ஹீரோ பெருசா சூப்பர் ஹீரோ காட்டாம நார்மல் ஹியூமனாக தான் காமிச்சிருப்பாங்க. என்னதான் சூப்பர் பவர் இருந்தாலுமே அதை வச்சு ஒரு புடுங்க முடியாது. லைஃப்ல ரொம்ப ஆசடி வாங்குவாருங்க. அந்த ஆக்டிங் வைஸாகவும் ரொம்ப நல்லாவே பண்ணுது அந்த ஆக்டர். அண்ட் ஹீரோ கூடவே சீரிஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுற ஒரே கேரக்டர் என்ன கேட்டிங்கன்னா ட்ரெவர்ஸ் லேட்டரிங்கிற இந்த கேரக்டர் தான். அண்ட் இந்த கேரக்டர் நீங்கள் சாங்சி படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டருமே ஆடிஷனுக்கு நிறைய இடத்துக்கு ஒண்டர் மேன் கூடயே ட்ராவல் பண்ணுவார். அப்படி இவங்க 2 பேரோட ஜேர்னியே எப்படி இருக்கும் தெரியுமா? மார்வலில் மெய்யழகுன்ற மாதிரி லிட்டரலி மெய்யழகன் படத்தை ரீக்ரியேட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸ்க்கு ஆக்ஷன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் தான் காமிச்சிருப்பாங்க. நிறைய ட்ராமாவாக தான் போகும். அந்த ட்ராமா கூட ரொம்ப எங்கேஜிங்காக தாங்க இருந்துச்சு. சீரிஸோட டியூரேஷன்னாலே போரிங்லாம் ஃபீல் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸில் இந்த எம்சிக்குள்ளே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வெறுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்குலாம் சான்ஸ் போயிடும். அதனாலே நிறைய பேர் சூப்பர் ஹீரோஸை ஹேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் ஏஐ வந்திருக்கு. ஏஐ வந்ததுனாலேயே நிறைய பேருக்கு ஜாப் லாஸ்லாம் ஆயிருக்கு. இது ரெண்டுமே ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்து தான் சொல்லணும். அண்ட் இதையும் தாண்டி மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்வல் ஃபேன்ஸ்லாம் இந்த சீரிஸ் லிட்டரலி பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, லோக்கி மாதிரி சீரிஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர ப்ராஜெக்டில் இன்னும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் அதை விட கம்மியான ஸ்டாண்டர்டில் கொடுத்துக்கிறதுனால இந்த சீரிஸ் பெரியஸாக வெளியே தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் இந்த சீரிஸ் அண்டர்ரேட்டடாக இருக்கிறதுக்கான காரணம் இது மட்டும் இல்லை. ஒண்டர் மேன் இந்த கேரக்டரை காமிக் புக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெறும் படம் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் பெருசாக பிடிக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சீரிஸில் வில்லன் கேரக்டரும் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் வழக்கம் போல வர மாடல் படங்கள் சீரிஸ்லேயும் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்காகவே ரீவாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த சீரிஸ் மாதிரி இந்த சீரிஸ் இல்லை. ரீவாட்ச் வேல்யூ கம்மியாக தாங்க இருக்குது. அண்ட் ஓவராலாகவே இந்த சீரிஸ் மார்வல் ஃபேன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தாலுமே எம்சி ஃபாலோ பண்ணதாலும் நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் மார்வல் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா வேறு வழியில் இது பார்த்து தான் ஆகணும். ஏன்னா டூம் டே வருது, அதனால தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி டேர்டெவில் சீசன் 2 வருது. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் 4 தான் வருது. இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்காகவே இந்த சீரிஸை பார்த்து வச்சுருங்க, யூஸ் ஆகும். ஓகே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்க, உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.